திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். அப்ப ஊர் ஊரா போனார். திமுக நிர்வாகிகள் போனாங்க ஊர் ஊரா, திமுக எம்எல்ஏ ஊர் ஊரா போனாங்க. இப்படி ஒரு திண்ணையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அங்க ஒரு பொட்டி வச்சு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சு, உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய கடிதத்தில் எழுதி இந்த பொட்டியில போடுங்க. நான் அந்த பொட்டிய அழகா பெரிய பூட்டை போட்டு, திண்டுக்கல் பூட்டை போட்டு அதை கொண்டு போய் நான் வீட்டில் வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பூட்டை திறந்து வெட்டியை திறந்து அந்த மனுக்கள் எடுத்து தீர்வு காணும் சொன்னார். ஆட்சிக்கு வந்தார். மக்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கடிதத்தை எழுதி அந்த பெட்டியில போட்ட அந்த மனு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஒண்ணுமே காணோம். என்னன்னு கேட்டா கூட்டனுடைய சாவி தொலைஞ்சு போச்சு. கூட்டனுடைய சாவி தொலைஞ்சு போச்சு. எப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது மக்களை கவர்ச்சிகரமாக பேசி அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கடித்த மூலமாக எழுதி பெட்டியிலே ஓடுங்கள். ஆட்சி கொண்ட பிறகு பெட்டியை திறந்து அந்த மனுக்களை நாங்கள் பரிசீலனை செய்து நிறைவேற்றும் என்று சொன்னீங்க. என்ன நிறைவேற்றி கொடுத்தீங்க? அப்படியே தானே மக்களுடைய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் தீர்க்கலையே. அதோட எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு, எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்றது, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் சொல்ற. நான் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன், என்னமோ சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி. அப்புறம் நாங்க கட்டணமெல்லாம் பேருந்து நீக்கணும்னு சொல்றீங்க. அந்த பேருந்துல ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாதத்துக்கு. ஓட்ட ஒரிசல் பேருந்து, அந்த பேருந்துல பயணம் செல்கின்ற போது அப்படியே ஒழுகுது, கொடை பிடிச்சிட்டு போறாங்க. நகர பேருந்துல நம்முடைய மகளிர்கள் கட்டணமில்லா பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது கொடை கொண்டு போகணும் மழை காலத்துல, அப்பதான் நிலையாக கீழே இறங்க முடியும். இப்படிப்பட்ட பேருந்து இயக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவை. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 15,000 புதிய பேருந்துகளை கொடுத்தோம். 15,000 புதிய பேருந்துகள். நீ எவ்வளவு பேருந்து வாங்கியிருக்கிற? வெறும் 3,500 பேருந்து தான் கொடுத்திருக்கிற. காலாவதியான பேருந்து, இயக்க முடியாத பேருந்து, டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு போகுது, சீட்டு பக்கம் ஒரு கழட்டிட்டு போகுது. இப்படி மோசமான பேருந்துகளை இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் சொல்லுது வெட்கக்கேடானது. அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கிறாங்க. அதுல என்ன பிங்க் கலர் பேருந்து, பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பேருந்துல நம்முடைய மகளிர் ஏறினால்தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய முடியும். மற்ற நகர பேருந்தில் ஏறினா பணம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தந்திரமிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு திரு கருணாநிதி நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது அப்படியே தொடருது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது.